காமகோடி விடத்தில் எழுந்தொழி நமக்கெல்லாம் அருளாசி வழங்குகின்ற மகா பெரியவர், அவருடைய பாலபெரியவராக இருக்கின்ற அவருடைய திருவடிக் கமலங்களை நான் மனமுழுமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவனேய செல்வர்களே, இந்த அருமையான சைவ சித்தாந்த வகுப்பிலே கலந்து கொண்டு சைவ திருமுறைகளையும் சைவ சாத்திரங்களையும் ஆழமாக கற்க ஆர்வப்பட்டு இணைந்திருக்கின்ற பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதுகலை சைவ சித்தாந்த அடிப்படையில் இன்றைய பாடத்திட்டத்தில் தமிழில் சைவம், தமிழ் இலக்கியங்கள், அப்புறம் திருமுறைகள், இவற்றிலே சைவம் என்ற தலைப்பிலே சிலவற்றை நாம் சிந்திக்கலாம். 2 பகுதியாக 2 வகுப்பாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பில் இன்றைய வகுப்பிலே எந்த அளவுக்கு நாம் சிந்திக்க முடியுமோ அதை சிந்தித்து எஞ்சியிருப்பதை அடுத்த வாரம் அடுத்த வகுப்பிலே நாம் சிந்திக்கலாம் என்பதை மட்டும் நான் முதலில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தமிழ் இலக்கியம் என்று சொன்னாலே முதலிலே தமிழ் இலக்கணத்திலிருந்துதான் நம்முடைய வரலாறு தொடங்குகிறது. தமிழ் இலக்கிய வரலாறும் தமிழருடைய வரலாறும் தொல்காப்பியம் என்ற முழுமை பெற்ற ஒரு இலக்கண நூலிலிருந்துதான் நமக்கு தொடங்குகின்றது. அது முழுமையாக நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் பேறு. எத்தனையோ நூல்கள் கால வெள்ளத்திலே மறைந்து போயிருக்கின்றன. ஆனால் நம்முடைய வாழ்வியல் முறைகள், சமய வழிகள், அகவாழ்க்கை, புற வாழ்க்கை, தத்துவம், மொழி, இவற்றையெல்லாம் உள்ளடக்கி ஒரு முழுமையான நூல் தொல்காப்பியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், அதற்கு முதல் நூலாக அகத்தியம் சொல்கிறார்கள். அது நமக்கு கிடைக்கல. அகத்தியர் எழுதியது என்கிறார்கள். அது நமக்கு கிடைக்கல. ஆனால் அவருடைய மாணாக்கராக விளங்கிய தொல்காப்பியருடைய நூல் நமக்கு கிடைப்பது நாம் செய்த தவம். இந்த நூல் மட்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய பழைய வரலாறு காணாமல் போயிருக்கும். சொன்னால் கற்பனையாக இருக்கும். கற்பனையாக சொல்லாமல் வரலாற்று பின்னணியை சொல்லுகிறோம் என்பதற்கு சரியான சான்று நமக்கு தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் என்று 3ஆக பிரிந்து எழுத்தும் சொல்லும் மொழி இலக்கணமாகவும், பொருளதிகாரம் வாழ்வியல் இலக்கணமாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த வாழ்வியல் இலக்கணமாக இருக்கின்ற அந்த பொருளதிகாரத்தில் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிற சில சமய கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் நமக்கு அதில் இடம்பெறுகின்றன. குறைந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்று நாம் சொல்ல வேண்டும். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் வியாசருடைய 4 வேத தொகுப்பு இருக்கு இல்லையா, நான்மறையாக தொகுத்தாரே, வியாசர் 4 வேதத்தை தொகுப்பதற்கு முன்னாலேயே நமக்கு தொல்காப்பியம் என்று உரை எழுதியிருக்கிறார் நச்சினார்க்கினியர். பின்னால் தான் இருக்கு எதிர் சாமமதரமணம் என்று தொல்காப்பியத்திற்கு பின்னால் தான் வந்தது என்பது நச்சினார்க்கினுடைய உரையில் அதை பார்க்கிறோம். அதனால் நம்முடைய தமிழருடைய வாழ்க்கை வேத காலத்திற்கு முந்தையது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தத்துவ பேரறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், சர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் இந்திய தத்துவத்தை பற்றி எழுதுகின்ற நூலில் ஒன்று குறிக்கிறார். வேத நாகரிகம் என்பது தமிழருடைய நாகரிகத்திலிருந்து பலவற்றை ஏற்றுக்கொண்ட நாகரிகம். வேத காலத்திற்கு முன்னாலேயே தமிழருடைய நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. உருவ வழிபாடு போன்றவையையும் தோத்திரங்களையும் தமிழரிடமிருந்து வேத காலம் கற்றுக்கொண்டது என்று ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். காலம் உந்தியா பிந்தியா என்பது நமக்கு அவசியமில்லை. வேதத்திலிருந்து நாம் சிலவற்றை கொண்டோம்.
நம்முடைய கருத்துக்களை வேத காலங்களிலே வேதாசிரியர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று கொடுப்பதும் வாங்குவதுமாக அந்த பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நமக்கு வேண்டியதெல்லாம் தொல்காப்பியத்திலே முழுக்க முழுக்க தமிழருடைய நெறி. ஆனால் அதிலே கூட மந்திரங்களை பற்றி சொல்லுகிறார். வேதங்களுக்கு மந்திரங்கள் இருப்பது போல தமிழிலே மந்திரங்களை சொல்லுகிறார். வேதம் கடவுளை பற்றி பேசுகிறது, அதுபோல் தொல்காப்பியம் கடவுளை பற்றி பேசுகிறது என்றெல்லாம் நாம் அந்த தொல்காப்பியத்தை சான்றாக வைத்து சொல்லலாம். அதிலே சிலவற்றை இந்த குறுகிய காலத்திலே இந்த நேரத்திலே எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. சிலவற்றை நாம் சொல்லுகிறோம், பின்னாலே நீங்கள் விரிவாக படித்து நீங்கள் அதை எழுதலாம். முதலாவதாக தொல்காப்பியத்தில் கடவுள் வாழ்த்து என்ற சொல் வருகிறது. கடவுள் வாழ்த்து என்ற சொல், கடவுள் என்ற சொல் வருகிறது. அது இல்லாமல் கந்தழி என்று ஒரு சொல் வருகிறது. இந்த கந்தழி என்ற சொல் தொல்காப்பியத்தில் ஒரே இடத்துல தான் வருது, மற்ற எங்குமே கிடையாது. வேறு இலக்கண நூல்களிலோ இலக்கியங்களிலோ அந்த சொல் கிடையாது. தொல்காப்பியத்தில் மட்டும் தனித்துவமாக கந்தழி என்ற சொல் வருகிறது. அந்த கந்தழி என்ற சொல்லுக்கு முன்னே சொன்ன நச்சினார்க்கினியர் உரை எழுதுகிறார். தத்துவம் கடந்த அருவப்பொருள் என்று எழுதுகிறார். கந்தழி என்றால், கந்து என்றால் பற்றுக்கோடு, எந்த பற்றும் இல்லாமல் பற்று நீங்கி தானே நிற்பது, எதையும் சார்ந்து நிற்கல. உலகப் பொருள்கள் எல்லாம் ஒன்றை சார்ந்து இருக்கும். நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நாற்காலியை நாம் சார்ந்திருக்கிறோம். நாற்காலி பூமியை சார்ந்திருக்கிறது. எனவே ஒன்னொன்றும் சார்ந்து இருக்கிறது தவிர சாராமல் எதுவும் கிடையாது. ஆனால் அதுபோல சார்பு பொருளாக இல்லாமல் தனித்துவமாக பற்றற்று இருப்பது அந்த கந்து அழி என்றால் பற்றுக்கோட்டை நீக்குதல், பற்றில்லாமல் தானே தனித்து நிற்றல், தான் தோன்றியாக இருத்தல் என்று கடவுளுக்கு ஒரு அழகான பெயரை தொல்காப்பியர் கொடுத்திருக்கிறார், கந்தழி என்ற சொல். அதே போல கடவுள் என்று சொல்லுகிறார். தொல்காப்பியத்தில் இல்லை என்றாலும் திருமுருகாற்றுப்படையிலே இயவுள் என்ற ஒரு சொல் வருகிறது. அப்ப கந்தழி, கடவுள், இயவுள் என்ற மூன்றும் பழந்தமிழ் சொற்கள். அது இல்லாமல் தொல்காப்பியத்தில் தெய்வம் என்று வருகிறது. தெய்வம் என்பது கடவுளும் தெய்வம் என்று ரெண்டு சொல்றதுனால கடவுள் வேறு தெய்வம் வேறு என்ற கருத்து தொல்காப்பியர் காலத்திலே இருந்திருக்கிறது. தெய்வம் என்ற இதை சொல்கிறார் என்றால் 4 நிலம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற அந்த நிலத்திற்கு உள்ள தலைவராக, நிலத்திற்குள்ள தெய்வங்களாக சொல்வதெல்லாம் நில தெய்வங்கள். அது முழுமுதற் கடவுள் அல்ல. ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு, அந்த நிலத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு தெய்வமாக விளங்குகின்றவர்கள். குறிஞ்சி என்றால் முருகன், முல்லை என்றால் மாயோன் அல்லது திருமால், மருத நிலத்திற்கு இந்திரன், நெய்தல் நிலத்திற்கு வருணன். 4 நிலம் சொல்லியாச்சு. 4 நிலத்திற்கு 4 தெய்வங்களை சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் நில தெய்வங்கள். இது இல்லாமல் கடவுள் என்றார். அது முழுமுதற் கடவுள். அப்ப தொல்காப்பியத்திலேயே தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு என்ற வேறுபாடு நமக்கு தெரிகிறது. பாலை நிலத்தை பற்றி வருகிறது. தமிழ்நாட்டில் பாலை நிலமும் கிடையாது. அதாவது சகாரா பாலைவனம் போல, தார் பாலைவனம் போல இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் கிடையாது. பாலைவனம் என்றால் கோடை காலத்திலே முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் வாடி இருக்கும், மழை பெறாமல் வாடி இருக்கும். அந்த வாடி இருக்கின்ற ஒன்றுதான் பாலை என்று நாம சொல்றோம். பாலை என்று தனியா ஒரு நிலம் கிடையாது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் பாலைக்கு ஒரு விளக்கம் தருகிறார். எனவே பாலை என்பது மணற்பாங்கான இடம் அல்ல, தமிழ்நாட்டில் கிடையாது. குறிஞ்சி நிலமும், அதாவது மலை சார்ந்த இடமும் காடு சார்ந்த இடமும் வெப்ப காலத்திலே வெம்மை
கோடை காலத்திலே வாடி இருக்கலாம். அதுதான் பாலை. அந்த பாலினத்திற்கு கடவுளாக தெய்வமாக ஒரு பெண்ணை சொல்கிறார்கள். அது கொற்றவை, காடுகிழாள் அல்லது கொற்றவை. பாலினத்திற்கு தலைவியாக சொல்ற வழக்கம் உண்டு. பாலினத்திற்கு தலைவியாக சொல்லாமல் அல்லது தெய்வமாக சொல்லாமல் தனியாக காட்டிலே இருக்கின்ற ஒரு பெண் தெய்வம் கொற்றவை என்றால் அரசனுக்கு வெற்றி தேடி தருகின்றவள். ஒரு அரசன் போர் செய்ய தொடங்குகிற பொழுது கொற்றவையை வணங்கி வழிபட்டு செல்வான். அவன் காட்டிலே சென்று பலி கொடுத்து அந்த பெண் தெய்வத்தை வணங்குவான். வெற்றியை தருவதாலே அவளுக்கு கொற்றவை என்று பெயர். கொற்றம் என்றால் வெற்றியின் அர்த்தம் தமிழ்ல. அரசனுக்கு வெற்றி தருவதாலே அவளுக்கு கொற்றவை என்று பெயர். காட்டிலே இருப்பதால் அவளுக்கு காடுகிழாள் என்று பெயர் என்று அப்படி ஒரு பெண் தெய்வத்தை பழைய காலத்திலே நம்ம பார்க்கிறோம். இங்கேயே ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கொற்றவையுடைய நட்சத்திரம் பரணி என்பார்கள். கொற்றவையுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு நட்சத்திரம் சொல்றோம் இல்லையா? முருகனுக்கு விசாக நட்சத்திரம் சொல்றோம், சிவபெருமானுக்கு திருஆதிரை நட்சத்திரம் சொல்றோம், திருமாலுக்கு திருவோணம் நட்சத்திரம் சொல்றோம் இல்லையா? அதே போல காடுகிழாள் கொற்றவை அவளுக்கு நட்சத்திரம் பரணி. அதனால் வெற்றி பெற்ற பின்னால் மன்னர் நிலையில பாடுகின்ற பொழுது பரணி பரணி பாடுதல் என்று ஒரு இலக்கியம் தோன்றியிருக்கிறது. பரணி என்ற சிற்றிலக்கியம். இப்ப கலிங்கத்து பரணி சோழ மன்னன் மேலே பாடப்பட்டது. அப்ப வெற்றி பெற்ற மன்னன் மேலே பாடப்பட்டதாலே வெற்றியை தருகின்ற கொற்றவை அவருடைய நட்சத்திரம் பரணி. அந்த பெயரை வைத்து ஒரு நூல் சிற்றிலக்கியம் தோன்றியிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால தொல்காப்பியத்திற்குள்ள போற பொழுதே நமக்கு சரியாக வேறுபாட்டை சொல்லிவிடுகிறார்கள். இவையெல்லாம் தெய்வங்கள், இதையெல்லாம் கடந்து முழுமுதற் கடவுள் ஒன்று இருக்கிறது என்கிறார்கள். இன்னொரு செய்தி இங்கே சொல்லணும். கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கெல்லாம் வினை கொள்கை உண்டு, இருக்கணும். கடவுளை மட்டும் நம்பிட்டு வினை இல்லைன்னு சொல்லக்கூடாது. வினை கொள்கை இருந்தால் மறுபிறப்பு கொள்கை இருக்கணும். இந்த ரெண்டும் முக்கியம். கடவுள் கொள்கை அதோடு சம்பந்தப்பட்டது வினை கொள்கை, வினையோடு சம்பந்தப்பட்டது மறுபிறப்பு கொள்கை. இந்த மூன்று நமக்கு இருக்கணும். இதுல ஒன்று குறைந்தாலும் கூட அது நாஸ்திகம் சொல்லணும். கடவுளை மறுப்பது மட்டும் நாஸ்திகம் அல்ல. வினையை மறுப்பது, மறுபிறப்பை மறுப்பதெல்லாம் நாஸ்திகம் தான் நம்மை பொறுத்தவரை. அதனால் இவையெல்லாம் தொல்காப்பியர் காலத்திலே இருக்குது என்பதுதான் ஆச்சரியம். கடவுள் கொள்கை, வினை கொள்கை, மறுபிறப்பு கொள்கை எல்லாம் தொல்காப்பியர் காலத்திலே நாம் பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் இந்த குறிப்பெல்லாம் இருக்கிறது. அதுல தெய்வம் வினை, வினையை வரையறுக்கிற தெய்வம் பால் வரை தெய்வம் என்று சொல்லப்படுது. ஆன்மாக்களுக்கெல்லாம் வினையை வரையறை செய்யறோம் இல்லையா, நியதி பண்றோம் இல்லையா? அந்த நியதியாக யார் யார் என்னென்ன வினை செய்தார்களோ அவளுக்கு ஏற்ற பலனை தருவது பால் வரை தெய்வம். உரையாசிரியர்கள் இன்னொரு குறிப்பு சொல்கிறார்கள். பால் என்றால் ஆண்பால் பெண்பால். ஒரு உயிர் ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா, அல்லது அகிரணையாக பிறக்க வேண்டுமா என்றெல்லாம் வரையறை செய்வது அந்த பால். ஆண்பால் பெண்பால் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்பால் பெண்பால் என்ற அந்த பால் இனத்தை பாலினம் அதை வரையறை செய்வது என்று பால்வரை தெய்வன்றாங்க. பால் என்பதற்கு ஊழ் என்று ஒரு அர்த்தம். ஊழ் என்ற சொல்லுக்கு தமிழ்ல எத்தனை சொல்? நியதி, ஊழ், பால், முறை, தெய்வம், விதி, இவ்வளவு சொற்கள் நமக்கு இருக்கு. உண்மை, இதெல்லாம் வினை விதிக்கு உள்ள சொற்கள். திருவள்ளுவர் ஊழ் என்று ஒரு அதிகாரம் எழுதுகிறார். அதனால் தொல்காப்பியத்தில் பால்வரை தெய்வம் என்று ஊழை பற்றி சொல்லு செய்தி நமக்கு வருகின்றது பார்க்கிறோம். நிலையாமை என்ற கருத்தை சொல்லுகிறார். நிலையாமை உணர்ந்தால்தான் கடவுள் நம்பிக்கை வரும். எனவே காஞ்சி என்ற திணை தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிறது. காஞ்சி என்று சொன்னால் அந்த காலத்துல காஞ்சி ஒரு மரம் போல காஞ்சிபுரம் நாம சொல்றோம். ஒரு மரத்திற்கு பெயர் தான். ஆனால் தொல்காப்பியத்தில் நிலையாமையை குறிப்பது காஞ்சி என்ற சொல்லுக்கு நிலையாமை என்று பொருள் சொல்றாங்க. அதனால் அந்த காஞ்சி திணை பார்த்தீங்கன்னா அந்த பொருள்மொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சி, வாயுரை வாழ்த்து, செவியறி உரு, இதெல்லாம் செய்திகளை சொல்றது.
அறங்களை சொல்வது. வாழ்க்கை நிலைக்காது என்பதனால்தான் ஒரு பாண்டிய மன்னன் மேலே பாடப்பட்ட ஒரு நூல் 10 பாட்டுல மதுரை காஞ்சி. மதுரையிலே வாழ்ந்த பாண்டியன் நிறைய வெற்றி பெற்றான், போர்க்களத்தில் நிறைய வெற்றி பெற்றான். வெற்றி பெற்றதெல்லாம் அவனுக்கு போர் மேலே வெறி வந்து போரே நடத்த ஆரம்பிச்சான். அப்பதான் மாங்குடி மருதனார் போய் பாடுறார், அப்பா இதெல்லாம் நிலைக்காது, இன்றைக்கு வெற்றியே பெறுகிறாய், பின்னாலே தோல்வியே வந்து நீ தோண்டு போகலாம் என்று அறநெறியை சொல்லுகின்ற ஒரு நூல் 10 பாட்டு. அதுல மதுரை காஞ்சினே பெயர். எனவே வாழ்க்கை நிலையாமையை சொல்லி இறை நம்பிக்கையை ஊட்டுகின்ற செய்தியெல்லாம் நமக்கு தொல்காப்பியர் காலத்திலே இருந்திருக்குது என்பதுதான் நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அதனால் அந்த சமய உண்மையை தொல்காப்பியத்தில் நாம் தொடங்க வேண்டும். இதில் நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் பெரும்பாலும் சைவ சமய கருத்தோடு ஒத்துப்போகுது. நீங்க அதை பார்க்கணும். சைவ சமய கருத்தோடு ஒத்துப்போவதால் தான், சித்தாந்த கருத்தோடு ஒத்துப்போவதால் தான் இப்ப நம்முடைய பாடத்திட்டத்துல அந்த அந்த முறையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அடியனை பணித்திருக்கிறார். அதனால் இப்ப நம்ம முதல்ல என்ன செய்ய வேண்டும், கடவுள் என்ற வார்த்தைக்கு நாம் அதுக்கு விளக்கம் சொல்லணும். முதல்ல கடவுள் என்று சொன்னால் கடந்தவன் என்று பொருள். கடந்து இருக்கிறான் பொருள். உள் என்பதனாலே இருக்கிறான், கடந்து இருக்கிறான். உள் என்பதனாலே நம்முள்ளே இருக்கிறான், உயிருக்குள்ளே இருக்கிறான், பொருள்களுக்குள்ளே இருக்கிறான் என்பதாலே கடந்திருக்கிறான், கலந்திருக்கிறான், எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான் என்பதை அட்டமூர்த்தம் என்று நாம சொல்றோம். 5 பூதங்கள், 2 சுடர், ஆன்மா என்ற அட்டமூர்த்தங்களை சொல்லி 8 பொருள்களையே அவன் கலந்திருக்கிறான். 5 பூதங்களிலும் 2 சுடராக இருக்கிற ஞாயிறு திங்கள் இரண்டிலும் அவனுடைய ஆற்றல் கலந்திருக்கிறது. எனவே அதை இயக்குகிறான். ஆன்மாவிலே கலந்திருக்கிறான் பெருமான், ஆன்மாவுடைய அறிவை விளக்குகிறான் என்று நம்முடைய சித்தாந்தத்தில் அடிப்படையில். இந்த 8 மூர்த்தத்தை பற்றி மணிமேகலையிலே வருகிறது. சைவவாதி என்ற தலைப்பில் மணிமேகலையிலே பேசுறான் சைவவாதி. உன்னுடைய கொள்கை என்ன என்று கேட்டால், எங்களுக்கு அட்டமூர்த்த பெருமான் எங்களுடைய கொள்கை. அட்டமூர்த்தம் என்றால் 5 பூதம், 2 சுடர், ஆன்மா. எங்களுக்கு அட்டமூர்த்தம் பெருமான் 8 இடங்களிலே கலந்திருப்பதாக நாங்கள் வழிபடுகிறோம். 5 பூதங்களை வழிபடுகிறோம், சூரியனை சந்திரனை வழிபடுகிறோம், ஆன்மா உயிர் அல்லவா, உயிர் சேர்ந்த உடம்பை எல்லாம் சேர்த்து நாங்கள் வழிபடுகிறோம் என்று எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறான் என்ற வார்த்தை மணிமேகலை வருகிறது. அதனால் கடந்திருக்கிறான். எதையெல்லாம் கடந்திருக்கிறான் என்றால், உயிருடைய குணங்களை கடந்திருக்கிறான், சாத்விக ராஜச தாமச குணங்களை கடந்திருக்கிறான், காலத்தை கடந்திருக்கிறான், நாம் பேசுகின்ற சொற்கள் வாக்கு அதை கடந்திருக்கிறான், ஆன்மாவுடைய அறிவை கடந்திருக்கிறான் என்று கடத்தல் என்பதற்கு இப்படி சொல்றோம். உயிருடைய குணங்களாக இருக்கிற 3 குணங்களை கடந்திருக்கிறான், உயிர் நிகழ்ச்சியில் செயல் செய்வதற்குள்ள காலத்தை கடந்திருக்கிறான், அதற்கு மேற்பட்டு வாக்கை கடந்திருக்கிறான், அதற்கு மேல் ஆன்ம அறிவாக இருக்கிற உயிர் அறிவை கடந்திருக்கிறான் என்று கடவுள் என்ற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தத்தை வச்சுதான் முதலே நமக்கு சொல்லியிருக்கிறார். கடவுள் என்ற வார்த்தை கடந்திருப்பது மட்டுமல்ல, கடந்திருந்தால் காண முடியாது. ஆனால் அவன் கலந்திருக்கிறான், எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான், ஆன்மாவிலும் கலந்திருக்கிறான். நம்ம சொல்லியிருக்கிறோம், சடப்பொருளிலே கலந்திருந்தால், 5 பூதம் 2 சுடர் அதிலே கலந்திருந்தால் அது பெருமான் அவற்றை இயக்குகிறான், அசைவிக்கிறான் என்று பொருள். ஆன்மாவிலே கலந்திருந்தால் ஆன்மாவை அறிவிக்கிறான் என்று சொல்லணும். சடப்பொருளிலே கலந்திருந்தால் அது அதிஷ்டானம், அதிஷ்டானம் அதை அசைவிக்கிறான், இயக்குகிறான். ஆன்மாவிலே கலந்திருந்தால் அது ஆவேசம். 2 வித்தியாசமா சொல்லணும். அது அதிஷ்டானம், இது ஆவேசம். உயிரிலே கலந்திருப்பதாலே அவன் அறிவிக்கின்றான், சடப்பொருளை அசைவிக்கின்றான், உயிர் பொருளை அறிவிக்கின்றான் என்பதால் தான் அவனுக்கு இயவுள் என்று பெயர். இயவுள் என்றால் இயக்கம் அர்த்தம். உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லியிருக்கிறோம், இந்திய தத்துவ ஞானம்.
கி லட்சுமணனுடைய இந்திய தத்துவ ஞானம். அதில் அவர் எழுதுறார், கடவுள் என்றும் இறைவன் என்றும் இயவுள் என்றும் 3 இருக்குது. இதுல கடவுள் என்ற சொல் தான் அதிகமா எல்லாருக்கும் தெரியும். இறைவன் என்பது இருக்கு தெரியும், ஓரளவு தெரியும். இருந்தாலும் பேச்சு வழக்கில் கடவுள் தான் சொல்லணும். இறைவனே காப்பாற்று என்று சொல்வதை காட்டு கடவுளே காப்பாற்று தான் நம்ம சொல்றோம். கடவுள் தான் சொல்றோம். அது என்ன காரணம் என்றால், கடவுள் என்ற சொல்லிலேயே அவன் கடந்திருக்கிறான் என்பதும் கலந்திருக்கிறான் என்பதும் இயக்குகிறான் என்பதும் அந்த 3 பொருளும் அதுல வந்துடுது. நாம 3 சொல்லா சொல்றோம். கடவுள் என்றால் கடந்திருத்தல், இறைவன் என்றால் கலந்திருத்தல், இயவுள் என்றால் இயக்குதல். 3 சொல்றோம். 3த்துக்கும் 3 தனித்தனியா சொல்றோம். கடந்திருப்பதாலே அவன் கடவுள், கலந்திருப்பதாலே அவன் இறைவன், எல்லாவற்றையும் இயக்குவதாலே அவன் இயவுள், அப்படி சொல்றோம். ஆனால் உங்க இந்திய தத்துவ ஞானம் நீங்க வாங்கியிருப்பீங்க. அந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, கடவுள் என்ற சொல்லை ஏன் அதிகமா பயன்படுத்துகிறோம் என்றால், அந்த ஒரு சொல்லே இந்த 3 பொருளையும் தருகிறது. முதல்ல கடந்திருத்தல்னாலே கடவுள் அந்த பொருள் தருது. 2வது கடந்து உள்ளே இருக்கிறான், உள் என்பதனாலே அது கலந்திருக்கிறான். அப்புறம் கடாவுதல் என்றால் இயக்குதல் அர்த்தம். கடவுதல், இப்ப பாஸ்போர்ட்டுக்கு கடவுச்சீட்டுன்னு சொல்றாங்க, கடத்தல் அர்த்தம். கடவுதல் என்றால் இயக்குதல் அர்த்தம். அப்ப கட என்பதனால இயக்குகிறான், கடாவுகிறான். எனவே இயவுள் என்ற சொல் வருகிறது. எனவே இந்த 3 சொல்லையும் கடவுள் என்ற சொல் உள்ளில் அடங்கி விடுவதாலே அந்த கடவுள் என்ற வார்த்தையை நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அதைத்தான் தொல்காப்பியர் கடவுள் வாழ்த்து என்று சொன்னார். அதனுடைய சிறப்பு கருதிதான் திருவள்ளுவரும் கடவுள் வாழ்த்து என்று முதல் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அதே வார்த்தை அப்படியே அந்த வார்த்தை எடுத்து எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, இனி அதுக்கடுத்து தொல்காப்பியத்தில் சில இடங்களை நாம சொல்லணும். இறைவனுக்கு சொல்லுகிற பொழுது முனைவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். முனைவன் என்ற வார்த்தை முன்னவன், முதல்வன் என்ற பொருளை குறிக்கும். அந்த பொருளை குறிக்கின்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் முனைவன்ற. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். யார் முதல் நூல் செய்ய முடியும்? வேதங்களையும் ஆகமங்களையும் யார் செய்தான்? முதல்வன் தான் செய்தான். என்றால் ஒரு நூல் என்றால் குற்றம் இருக்கக்கூடாது, என்றும் நிலைத்து நிற்க வேண்டும். வேறு ஒரு நூல் அதை மறுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நூலாக செய்ய வேண்டும் என்றால் மனிதனால செய்ய முடியாது. மனிதர்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் ஏதோ ஒரு குற்றம் இருக்கும். நூல் செய்தால் அதில் ஏதாவது குற்றம் இருக்கும். அதனால இதையெல்லாம் முதல்வன் செய்கிறான். வேதங்களையும் ஆகமங்களையும் இறைவன் தான் சொல்லுகிறான் என்பது நம்முடைய கொள்கை. ஆனா எங்க தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் அவன் முனைவன், ஏன் அவன் முதல்வன் என்றால், அவனுக்கு தானே விளங்குகின்ற அறிவு. அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. சைவ சித்தாந்தத்துல இறைவனுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாதுன்னு சொல்றோம். அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால் 2 காரணம். முதல் காரணம், நாம் எல்லாம் நம்முடைய உடம்பு இருக்கு இல்லையா, நம்முடைய உடம்பு தாயாலும் தந்தையாலும் வந்தது. நமக்கு ஒரு பெற்றோர் இந்த உடம்பை தந்தார்கள். ஆனால் பெருமான் இப்படி பிறவாதவன். சிலப்பதிகாரத்தில் பிறவா யாக்கை பெரியோன் என்கிறார். அவன் பிறவாதவன். யாக்கை இந்த மாதிரி உடம்பும் கிடையாது அவனுக்கு. நம்ம மாதிரி உடம்போடு அவன் பிறக்கவில்லை. அந்த உடம்பு நம்ம போல கிடையாது என்பதாலே அவன் பெரியோன் அப்படின்னாங்க. அதனால் என்ன ஆகிறது, பெருமான் தாய்வில்லை என்றால் தாய் தந்தையாரால் வருகின்ற உடம்பு அவனுக்கு கிடையாது, பிறப்பு கிடையாது. அதுக்காக முதல்ல சொல்லிட்டாங்க. 2வது காரணம் என்ன என்றால், குழந்தைக்கு தாயும் தந்தையும் தான் முதலாவதாக சொல்லுவார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள். பின்னால் தான் ஆசிரியர், மாதா பிதா, அப்புறம்தான் குரு. எனவே முதல்ல பொருள்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவர், அவர்களுக்கு தெரிந்த அளவு சொல்வது, உலகப் பொருளை அறிமுகப்படுத்துவது தாயும் தந்தையும். அப்ப எல்லா குழந்தைகளும் தாய் தந்தையால் முதல்ல அறிவிக்கப்படுகின்றன, எல்லாவற்றையும் அவை தெரிந்து கொள்கின்றன. இப்ப பெருமானுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது என்றால் என்ன அர்த்தம்? அவன் தானே அறிந்தவன். நாம் எல்லாம் தாயும் தந்தையுமாக பின்னாலே குரு மூலமாக அறிந்து கொள்கிறோம். பெருமானுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது என்று ஏன் சொல்கிறோம் என்றால்,
பிறவாதவன் இந்த யாக்கையை அது நம்முடைய போல அல்ல என்பது மட்டுமல்ல, அவன் யாராலும் அறிவிக்கப்படாதவன், தானே அறிந்தவன். அதுதான் விளங்கி அறிவுன்றார். இந்த கருத்தைத்தான் தொல்காப்பியத்தில் விளங்கி அறிவு என்கிறார். அது என்ன காரணம் என்றால் அவனுக்கு வினை கிடையாது. நமக்கெல்லாம் வினை இருக்கிறது, நல்வினை தீவினை இருப்பதாலே நாம் அறிவிக்க வேண்டியதா இருக்குது. மற்றவர் சொன்னால்தான் நமக்கு புரியுது. ஆனால் பெருமானுக்கு வினை இல்லாதனாலே வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன். முனைவன் என்ற வார்த்தை சொல்லி அதுதான் கடவுளுக்கு சொல்லுகின்ற ஒரு இலக்கணம். தொல்காப்பியர் சொல்லுகின்ற இலக்கணம், அவனுக்கு வினை கிடையாது, தானே அறிகின்ற தன்மையுடையவன். முனைவன் என்றால் முன்னே தோன்றியவன், காலத்திற்கு முன்னாலே, இடத்திற்கு முன்னாலே, இவையெல்லாம் வருவதற்கு முன்னாலே அவன் தோன்றியவன் என்று சைவ சித்தாந்தம் கடவுளுக்கு என்ன இலக்கணம் சொல்லுகிறதோ அதை அப்படியே தொல்காப்பியத்தில் வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் என்று கடவுளை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் இப்படி தனித்தனியாக பிரித்து தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்கிறோம். அது அடுத்தது கடவுளை பற்றி நான் தொல்காப்பியம் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். அடுத்தது வினை. இங்கேயே வினையின் நீங்கின்றார். கடவுளை பற்றி சொல்ற பொழுதே வினையின் நீங்கினான் என்றால் கடவுளுக்கு வினை கிடையாது. அப்ப யாருக்கு வினை? ஆன்மாக்களுக்குத்தான் வினை. எனவே தொல்காப்பியத்தில் உயிரை பற்றி பேசுகிறார்கள், காலத்தை பற்றி பேசுகிறார்கள், உலகத்தை பற்றி பேசுகிறார் தொல்காப்பியர், கடவுளை பற்றி பேசுகிறார், வினையை பற்றி பேசுகிறார், உயிரை பற்றி பேசுகிறார். உயிர் பேசுறார். ஏன்னா எழுத்தையே உயிர் எழுத்து நம்ம சொல்றோம், மெய் எழுத்துன்னு சொல்றோம். எனவே அந்த உயிரை பற்றி சொல்ற பொழுது உயிருக்கெல்லாம் வினை உண்டு. கடவுளுக்கு வினை இல்லை என்றால் அந்த வினை யாருக்கு? உயிருக்கு தான். அந்த உயிர் என்ன செய்கிறது? தொல்காப்பியத்தில் வருகிறது, உயிரை நம்மாலே பார்க்க முடியாது. உயிரை பற்றி நிறைய சொல்றோம், கடவுளை பற்றி நிறைய சொல்றோம், ஆனால் நம்ம கடவுளை நம்ம பார்க்கல. அதே போல உயிரை பற்றி நாம நிறைய சொல்றோம், நான் உயிரை இன்னும் பார்க்கல. ஆனால் தொல்காப்பியர் என்ன பண்றாரு தெரியுங்களா? உயிரை பார்க்க வேண்டும் என்றால் உடம்பை பார் என்றார். உயிரோடு இருக்கிற உடம்பை பார். அப்ப என்ன செய்கிறான் பெருமான்? உயிரை தோற்றுவிப்பதற்கு உடம்பை தருகிறான். ஒரே வரியை சொல்றார். அது இலக்கணத்துல சொல்றதுதான். இலக்கணத்துக்கு, மொழி இலக்கணத்துக்கு பொருத்தமா சொல்றார், ஆனால் அது தத்துவத்துக்கு பொருத்தமா இருக்குது. மெய்யின் வழி அது உயிர் தோன்றும் நிலையேன்னு ஒரு நூற்பா சொல்றார், சூத்திரம். மெய்யின் வழி அது உயிர் தோன்றும் நிலை. மெய்யினா உடம்பு அர்த்தம். உடம்பின் வழியாகத்தான் உயிர் தோன்றும். அப்போ உயிரோடு இருக்கிற உடம்பை பார்க்கிறோம், உயிரற்ற உடம்பையும் பார்க்கிறோம். அதனால் உடம்பை இயங்குகின்ற உடம்பு, போக்குவரவு புரிகின்ற, அங்கே எங்க போகுது இல்லையா, சிந்திக்குது இல்லையா, பேசுது இல்லையா, உடம்பு செய்கை, பாடி லாங்குவேஜ் எவ்வளவு இருக்குது. இந்த உடம்பை பார்த்து அங்கே உயிர் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால், உடம்பு அசைவதால் உள்ளே உயிர் இருக்கிறது. அருவமாக இருக்கின்ற ஒன்று, அருவமான ஒன்று உடம்பை இயக்குகிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், மின்சாரம் என்பது அருவம், நமக்கு தெரியல. கரண்ட் என்பது அருவங்க. எத்தனை பொருளை இயக்குது. உட்கார்ந்து பேசுறோம், இந்த பேசுகின்ற தொலைக்காட்சி இணையதள வகுப்பு அதை இயக்குகிறது. கரண்ட் எப்படின்னு தெரியாது நமக்கு. அருவமாக இருக்கிற கரண்ட் எத்தனை பொருளை இயக்குது. ஒளி தருகிறது, ஒளி தருகிறது, ஒளி வாங்குகிறது, ஒளி வாங்குகிறது, சொல்றோம் இல்லையா. ஏசி குளிச்சு தருகிறது, சூடாக்குது. அப்ப அருவப்பொருள் எவ்வளவு பொருளை இயக்குது. அதுபோல் உருவமாக இல்லாமல் அருவமாக இருக்கின்ற உயிர் உருவப்பொருளாக இருக்கிற உடம்பை இயக்குது என்பதால் தான் உயிரெழுத்து என்று சொன்னார்கள். உயிரெழுத்து மெய்யெழுத்தெல்லாம் இயக்கும், அதுபோல் இந்த உடம்பை உயிர் இயக்குகிறது என்று தொல்காப்பியர் மெய்யின் வழி அது உயிர் தோன்றும் நிலையேன்னு சொன்னார். சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னார், அதையும் பார்க்கணும். உடம்போடு சேர்ந்தாலும் உடம்புடைய தன்மை வேறு, உயிருடைய தன்மை வேறு. உயிர் என்பது அறிவானது, உடம்பு அறிவில்லாதது. உடம்புக்கு அறிவு கிடையாதுங்க, அது சடப்பொருள். ஆனால் உயிர் அறிவானது. அறிவான பொருள்
அறிவற்ற உடம்போடு போய் சேர்ந்திருக்கிறது. சேர்ந்தா என்ன ஆகணும்? என்ன ஆகணும் என்றால், உடம்பு எப்படி அறிவற்ற பொருளோ அது அறிவற்ற ஆயிடணும். அறிவற்ற ஒரு மூடனோடு ஒரு மூடன் சேர்ந்தான், ஒரு அறிவாளி சேர்ந்தான்னா மூடனாவது போல. மூடன் அறிவாளி ஆக மாட்டான், ரொம்ப கஷ்டம். ஆனா அறிவாளி சீக்கிரமா மூடத்தனம் வந்துடும் உனக்கு. கெட்டவனோடு நல்லவன் சேர்ந்தால் சீக்கிரம் நல்லவன் கெட்டு போயிடுவான், கெட்டவன் நல்லவனா மாற மாட்டான். இது உலக இயற்கை. அதுபோல சித்தான ஒரு பொருள் சடமான ஒரு பொருளோடு சேர்ந்தால் சடமாதானே மாறணும். ஆனால் உயிர் அப்படி இல்லை. சடப்பொருளாக இருந்து கொண்டு அதை இயக்கி அதன் மூலமாக நன்மை பெறுகிறது. உயிருக்கு என்ன சிறப்பு என்றால், தான் தன்னுடைய நிலையில் மாறல. அறிவான அந்த உயிர் அறிவற்ற உயிரை இயக்கி பல வகையான ஆற்றலை, பல வகையான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. உடம்பின் மூலமாக தான் எல்லாவற்றையும் செய்கிறோம். படிக்கிறோம், லைப்ரரி போய் படிக்கிறோம், புத்தகத்தை வாங்குறோம், யோகம் செய்கிறோம், எல்லாம் சாப்பிட்றோம். அந்த உயிர் நிலைப்பதற்காக உடம்புக்கு பசிக்குது சாப்பிட்றோம். எல்லாம் உடம்பின் வழியாக உயிர் தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்கிறது. அப்போ உயிர் தன்னுடைய இயல்பிலே மாறவில்லை. தன்னுடைய குணமாக இருக்கின்ற அறிவிலே மாறாமல், அறிவற்று போகாமல் உடம்பை வைத்துக் கொண்டு அறிவை சம்பாதிக்கிறது, அனுபவத்தை சம்பாதிக்கிறது. அதைத்தான் சொல்றார் தொல்காப்பியர். அது வேற ஒன்றுத்துக்கு சொன்னது. ஆனால் சைவ சித்தாந்தம் சொல்கின்ற இந்த இதற்கு மெய்யோடு இயலும் உயிர் இயல் தெரியா. மெய்யோடு சேர்ந்தாலும் கூட உயிர் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறாது. மெய்யோடு இயலும் உயிர் தன்னுடைய இயல்பிலே மாறாது என்று இலக்கணம், மொழி இலக்கணம் சொன்ன அந்த நூற்பா சைவ சித்தாந்தத்திற்கு அப்படியே பொருத்தமா இருக்கு. மெய்யோடு மெய்யின் வழியது உயிர் தோன்றில்லை என்று ஒரு நூற்பா. மெய்யோடு இயைந்தாலும் மெய்யோடு இயலும் உயிர் இயல் தெரியா, அதனுடைய இயல்பு தெரியாது என்று சைவ சித்தாந்த கருத்தை தொல்காப்பியர் சொல்லுகிறான் பார்க்கிறோம். இன்னும் அதை விட ஒரு செய்தி, வினை. நான் வினைக்கு தான் சொல்றேன். உடம்பை பற்றி சொன்னார். வினையை பற்றி சொல்லுகின்ற பொழுது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? வினை என்பது யார் செய்கிறார்களோ இவர் அவர் எண்ணாமல், அரசன் செய்தாலும் சரி, ஆண்டி செய்தாலும் சரி, பணக்காரன் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எந்த வேறுபாடும் இல்லாமல் வினை எல்லோரையும் பற்றும். தெய்வத்தையே பற்றும் நாம சொல்றோம். அந்த அளவிற்கு வினை வலிமையானது. எல்லா ஆன்மாக்களுக்கும் வினை பற்றும் அல்லவா? அத சொல்றார். எப்படி பற்றி அது பலன் தருகிறது என்றால், வினை அதற்கு ஒரு காலம் வரும். நல்வினை பயன் என்றாலோ தீவினை பயன் என்றாலோ உங்களுக்கு காலத்தினாலே வரும். சிலப்பதிகாரத்துல வினை விளை காலமாதலின் சினையலர் வெம்பன் தேரான். பாண்டியன் கோவலனை கொன்றுவா என்று சொல்றான். ஆராய்ச்சி பண்ணலவன். ஆராய்ச்சி செய்யாமல் கொன்றுவான் சொன்னதுக்கு என்ன சொல்றார் இளங்கோவடிகள்? வினை விளை காலம். அவனுக்கு இப்பொழுது தீவனை வந்து பயன் தருகின்ற காலம். தீவனையால் அவன் மாளப்போகிறான். எனவே வினை விளை காலமாதலின் யாவதும் சினையலர் வெம்பன் தேரான்னு சொன்னார். அதே போல நமக்கெல்லாம் கூட நல்வினை வருகின்ற காலம், பாவத்தினுடைய பயன் வருகின்ற காலம் எல்லாம் இருக்குது. காலத்தினால்தான் வினை வரும். இந்த தொல்காப்பியர் என்ன செய்தார்? இலக்கணம் சொல்லுகிற பொழுது தமிழ் இலக்கணத்துல வினைச்சொல் இருக்கு இல்லையா? தமிழ வினைச்சொல், வெர்புன்னு சொல்ற இல்லையா, வினைச்சொல். அதை பற்றிய விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார்? வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது நினையும் காலை காலமுடு தோன்றும். இது அந்த நூற்பா. வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது நினையும் காலை காலமுடு தோன்றும். இது என்ன அர்த்தம்? தமிழ்ல பெயர் சொல் இருக்கிறது, வினைச்சொல் இருக்கிறது. பெயர் சொல் வினைச்சொல் ரெண்டு இருக்கு இல்லையா? இதுல பெயர் சொல் அது என்ன வேறுபாடு? பெயர் சொல் காலம் காட்டாது, அது காலம் தெரியாது. ராமன்னு சொல்றோம், கந்தன்னு சொல்றோம், காலம் தெரியாது. ஆனால் வேற்றுமை கொள்ளும், வேற்றுமை உருவு கொள்ளும். ராமனை கந்தனை, ராமனால் கந்தனால் என்று வேற்றுமை உருவு கொள்ளும்.
அப்ப பெயர் சொல்லுக்கு என்ன இலக்கணம்? வேற்றுமை கொள்ளும், காலம் காட்டாது. பெயர் சொல், மறுபடியும் சொல்றேன், பெயர் சொல் வேற்றுமை கொள்ளும், காலம் காட்டாது. வேற்றுமை வேற்றுமை உருவு கொள்ளும், காலம் காட்டாது. வினைச்சொல் நேர்மாறு. வினைச்சொல் வேற்றுமை கொள்ளாது, காலம் காட்டும். பெயர்ச்சொல் வேற்றுமை கொள்ளும், காலம் காட்டாது. வினைச்சொல் வேற்றுமை கொள்ளாது, காலம் காட்டும். இதுதான் தமிழ் இலக்கணம். பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் உள்ள இலக்கணம் தமிழ் இலக்கணம் இதுதான். இது அப்படியே என்ன பண்ணார் தொல்காப்பியர்? ரெண்டுத்துக்கு பொதுவா சொன்னார். சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற வினை, ஆன்மாக்களுக்கு சேர்கின்ற வினை இருக்கு இல்லையா, அதற்கும் பொருந்துகிறார் போலத்தான் நூற்பா செய்திருக்கிறார். வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது, நினையும் காலை காலமுடு தோன்றும். வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. யார்கிட்டாலும் போகும் வினை. நல்லவன் கெட்டவன் சான்றோர் எதுவா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் வினை போகும், கொள்ளாது. அது வேற்றுமை கிடையாது. எப்படி யமன் எந்த வேற்றுமை இல்லாமல் உயிரை கொண்டு போகிறானோ அதுபோல் வினை எந்த வேற்றுமை கொள்ளாமல் உயிரை பற்றுகிறது. கூற்றுவன் உயிரை கொண்டு போகிறான், வினை உயிரை பற்றுகிறது, வேற்றுமை இல்லாமல் பற்று. நினையும் காலை காலம் உண்டு. இந்த காலத்தில் இது வர வேண்டும் என்று சொல்வாங்க. அது காலம் என்பது. அதெல்லாம் வினைக்கு சொல்ற சைவ சித்தாந்தம் சொல்வது. அதை அப்படியே தொல்காப்பியர் வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது, நினையும் காலை காலமுடு தோன்றும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நூற்பா ஒன்று இருக்குது. உங்களுக்கு நீங்க படிக்கிறதுனால சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைகள் என்ற நூல் சென்னை பல்கலைக்கழகத்தில் தேவசேனாவதி அவர்கள் எழுதியது, டாக்டர் தேவசேனாவதி. அந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்கலாம். அதிலே சிலவற்றை நான் இங்கே சொல்லியிருக்கேன். நானும் இதை விட்டு சொல்கிறேன், நான் எல்லாம் சொல்லலை, சிலவற்றை இவரும் சொல்லியிருக்கிறார். அதில் வினையை பற்றி ஒன்று வருது, 16ஆம் பக்கம். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைகள் என்ற நூலில் 16ஆம் பக்கத்தில் வினையே செய்வது செய்யப்படு பொருளே என்று வருது. நான் அதை இப்போ விளக்கலை உங்களுக்கு, அதை படிச்சுங்க. என்ன பண்ணுங்க, அந்த நூற்பாவில் வினையே செய்வது செய்யப்படு பொருளே நிலனே காலம் கருவி என்றா இன்னதற்கு இது பயன் ஆகலும் அன்னமரவின் இரண்டொடும் தொகை 8 என்பது தொழில் முதல் நிலை என்றார். தொழிலுக்கு முதல் நிலை என்றார். தொழில் முதல் நிலை என்று ஒரு வார்த்தையை சொல்றார். அங்க வினையேன்றார். வினை என்று முதல்ல சொல்லிட்டு தொழில் நீங்க சொல்றார். அதனால இது மூலகன்மத்தை சொல்வது சைவ சித்தாந்தத்தில். நான் இப்ப அதை விளக்கல, உங்களுக்கு பக்கத்துல குறிச்சு வச்சுங்க. தொல்காப்பியருடைய இந்த நூற்பா மூலகன்மத்தை விளக்குவது. மூலகன்மம் என்றால் காரண கன்மம், கன்ம மலம் என்றால் காரிய கன்மம். கன்ம மலத்தை தான் அவன் நல்வினை தீவனைன்னு சொல்றோம். கன்மம் வேறு, கன்ம மலம் வேறு. கன்மம் என்றால் அது மூலம் அப்படியே இருக்குது. நாம் செய்கிற பொழுதுதான் அது நல்லதா கெட்டதான் மாறும். நல்ல செயலா கெட்ட செயலான்னு நாம செய்கிறோம். வேடிக்கை சொல்றாங்க இல்லையா, ஒரு தீக்குச்சியை வைத்துக்கொண்டு தீபத்தை ஏற்றலாம் அல்லது வீட்டை தீக்கிரை ஆக்கலாம், ரெண்டும் சொல்றாங்க இல்லையா. ஒரே பொருள் தான். தீக்குச்சி பொதுவா இருக்குதுங்க, அது நன்மையும் அல்ல தீமையும் அல்ல, பொதுவா இருக்குது. அதை வைத்துக்கொண்டு நீங்க என்ன பண்றீங்க, விளக்கை ஏத்துறீங்க, நல்ல செயல் செய்யறீங்க, இல்ல வீட்டை கொளுத்துறீங்க, அது தீய செயல். அப்ப செயல் வருகின்ற பொழுதுதான் அது கன்ம மலமாக மாறும், அதாவது நல்வினை தீவினையா மாறும். அதனால என்ன சொல்றாங்க, மூல அது கன்மம்னு வைத்துக்கணும். இருவினைன்னு சொன்னா, இருவினை என்றால் நல்வினை தீவினை. ஆனா இருவினை என்றால் அது காரிய கன்மம். நல்வினை தீவினை காரியப்படுகிற செயற்படு, அதுதான், அதுக்கு தான் பலன். கர்மம் மலம் அல்ல. கர்ம மலமா இருக்கின்ற இருவினைதான் மலம், நல்வினை தீவினை. அதை இந்த நூற்பாவிலேயே தொல்காப்பியத்தில் மூலகர்மம் என்று குறிப்பாக சொல்லுகிறார் என்றால் வினையை பற்றி எவ்வளவு அழகாக தொல்காப்பியத்தில் வருகின்றது என்று நாம் பார்க்கணும். இதே இந்த நூற்பாவை ஒட்டித்தான் நன்னூல் இலக்கணத்துல
வினை பற்றி வருது, வினைச்சொல்லை பற்றி வருது. செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் தருவது வினையே என்று ஒரே 2 வரிதான். இதுதான் சொல்றார். கொஞ்சம் கொஞ்சம் சுலபமா சொல்றார் நன்னூலார். செய்பவன், கருவி, செயல், நிலம், செயல், காலம், செய்பவன், செய்பொருள் ஆறும் தருவது. இந்த 6 தருவது வினையேன்னு முடிக்கிறார். பாருங்க, வினைன்னு முடிக்கிறார். அங்கே செய்பவன், கருவி, செயல்னு வருது. அங்க ஒரு செயல் சொல்றார், முடிக்கிற பொழுது வினை என்றார். அப்ப அந்த வினை என்பது மூலகன்மம். நன்னூலார் சொல்லுகின்ற வினை என்பது மூலகன்மம். அப்போ கன்மத்தை பற்றிய காரணகன்மம், காரியகன்மம், காரியகர்மம் தான் நல்வினை தீவினை என்றெல்லாம் சொல்வதெல்லாம் தொல்காப்பியர் காலத்திலேயே நமக்கு இலக்கணத்திலேயே நமக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதற்கடுத்து இன்னொன்று, வினைதான் நமக்கு பிறப்புக்கு வழி. பிறப்புக்கு வழி என்பது மட்டுமல்ல, அந்த வினை செய்தால் வினை நீங்கவில்லை என்றால் பிறப்பு தொடரும், மறுபிறப்பு. அதான் சொன்னேன், வினை என்பதை பெருமான் நமக்கு கூட்டுவிக்கிறான். எனவே கடவுள் நம்பிக்கை வேண்டும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் வினை நமக்கு வருகிறது அல்லவா, நல்வினை தீவினை என்று அதை நம்பணும். இந்த வினையினால் தான் அடுத்த பிறப்பு உங்களுக்கு வரலாம், அல்லது பிறவி நீங்கலாம். வினை நீங்கவில்லை என்றால் பிறவி நீங்காது என்பது நம்முடைய கொள்கை. அதனால மறுபிறப்பு சொல்றார். அப்ப தொல்காப்பியத்துல மறுபிறப்பு சொல்லப்படுகிறது. தொல்காப்பியத்தை மட்டுமல்ல, நீங்க இலக்கியத்தை பார்க்கணும். தமிழ் இலக்கியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற பாட்டு, யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்று வருது இல்லையா? அந்த வரி மட்டும் எடுத்துங்க. அந்த பாட்டு சைவ சித்தாந்தத்துக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் வினைக்காக நான் சொல்றேன். தீதும் நன்றும் பிறதரவாரா என்றால் அடுத்தவன் நமக்கு தரல, உனக்கு நன்மை விளைகிறதா தீமை வருகிறதா, எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும் சொன்னார் பட்டினத்தார். அதுபோல வினை என்பது அவரவர் செய்வது. அதைத்தாங்க தீதும் நன்றும் பிறதரவாரா என்று புறநானூற்றுல, உனக்கு வருகின்ற நன்மையோ தீமையோ மற்றவங்க செய்யலப்பா, நீ செய்த வினைதான் சொல்றார் இல்லையா? அந்த அந்த பாட்டு நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அந்த ஒரு விஷயத்தை விட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஏன் உடன்பாடு என்றதை நம்ம இங்க சொல்ல வேண்டாம், அப்புறம் நம்ம ஓய்வாருக்கு முதல் விளக்கிக் கொள்ளலாம். ஏன் நமக்கு இந்த உடன்பாடு என்று விளக்கிக்கலாம். ஆனால் சங்க இலக்கியத்துல அகநானூற்ற ஒரு பாட்டு பெரியவர்கள் அதை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அதுல இந்த வினை செய்தால் வினை நீங்கவில்லை என்றால் பிறப்பு உண்டு, கொடிய வினை செய்தால் கொடிய பிறப்பு. பட்டினத்தார் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னார். இப்ப பிறவி மானிட பிறவி. இந்த மானிட பிறவியை நீங்கினால் அடுத்து பிறக்க வச்சுங்க, அடுத்து பிறப்பு இருந்தால் மானிடனா பிறக்கணும் அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் பிறக்கலாம். நமக்கு புராணங்கள் இப்படி சொல்லுகிறார்கள். சிலந்தியா இருந்தது பின்னாலே கோச்சங்கனாக அரசனாக பிறந்ததுன்னு பார்க்கிறோம். அப்படிலாம் நமக்கு புராணங்கள் சொல்றாங்க இல்லையா? எனவே அடுத்த பிறப்பு மானிட பிறப்புன்னு சொல்ல முடியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. அச்சுமாறி பிறத்தல் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. வினையினாலே அடுத்த பிறப்பு மாறலாம். குரங்கா இருக்கிறவன் மனிதனா பிறக்கலாம், மனிதனா இருக்கிறவன் குரங்கா போகலாம். அச்சுமாறி பிறத்தல் சொல்றாங்க. ஆணா இருக்கிறவன் பெண்ணா பிறக்கலாம், பெண்ணா இருக்கிறவன் ஆணா பிறக்கலாம். அதனால அச்சுமாறி பிறக்கலாம். இந்த அச்சுமாறி பிறத்தல் என்பதை அகநானூற்றிலே பெரியவர் மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க. குறிச்சிங்க, அகநானூறு 113வது பாட்டு. அகநானூறு 113வது பாட்டுல அலங்கல் அஞ்சினை குடம்பை புல்லென புலம்பெயர் மருங்கில் புல்லெழுந்தாங்கு மெய்யவன் ஒழிய போகி அவர் செய்வனை மருங்கில் செலியரின் உயிரே என்று ஒரு 4 வரி வருது. அது என்ன சொல்றார்? மரத்தின் மேலே கூடு கட்டி இருக்குதான் பறவை. அலங்கல் அஞ்சினை, அழகான பூக்கள் எல்லாம் பூத்து கிடக்கிற கிளை, அந்த கிளையிலே ஒரு பறவை கூடு கட்டி இருக்குது.
அந்த குடம்பைனா கூடு, அது புல் என அந்த கூட்டை விட்டு பறந்து போகுதான். பறவை பறந்து போகுது. கூட்டை விட்டு பறவை பறந்து போகுது இல்லையா? புலம்பெயர் புல்லெழுந்தாங்கு வேற எங்கேயோ வேற ஒரு நாட்டுக்கு போயிடுது. ஒரு நாட்டில் இருந்தது, ஏன்னா கண்டம் விட்டு கண்டம் தான் பறவைலாம் இருக்க பார்க்கிறோம். ஊர் விட்டு ஊர் போகலாம் பார்க்கிறோம். எனவே அந்த கூட்டிலே இருந்தது. கொஞ்ச நாள் அந்த ஊர்ல அது கூட்டு கட்டி வாழ்ந்தது. இனி அந்த ஊர் எனக்கு பிடிக்கலன்ட்டு வேறு ஊருக்கு பறந்து போகுதான். அப்ப அந்த கூட்டை விட்டுதானே போகுது. அதுபோல் ஊர் விட்டு ஊர் சென்று பறந்து போகின்ற பறவை போல, அது தான் இருந்த கூட்டை விட்டு பறந்து போவது போல, பறவை பறந்து போவது போல, மெய்யவன் ஒழிய உடம்பு இங்கே விட்டு விட்டு போகியவர், உடம்பை விட்டு விட்டு போவது எது? உயிர் போகிறது. எங்க போதா? செய்வினை மருங்கில் என்ன வினை செய்ததோ அந்த உயிருக்கேற்ற வினை, அந்த வினைக்கேற்றாற் போல செழியன் உயிரே, என்னுடைய உயிர் போகிறது என்றால், கூட்டை விட்டு ஒரு பறவை வேறொருக்கு பறந்து செல்வது போல இந்த உடம்பை விட்டு என்னுடைய வினை காரணமாக என்ன வினை செய்தனோ அதற்கேற்ற உடம்பை பெறுவதற்காக என்னுடைய உயிர் போகிறது என்று சொன்னால், அச்சுமாறி பிறக்கின்ற அந்த வினை கொள்கையை நம்முடைய அகரானூற்றில் சொல்லப்படுகிறது. அது அகரானூல் 113வது பாட்டு என்று நாம் வைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் பொதுவாக வினையை பற்றியும் கடவுளை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் சொல்லுகின்ற கொள்கைகள். இவையெல்லாம் நமக்கு தொல்காப்பியர் காலத்திலிருந்து சங்க காலம் வரை நமக்கெல்லாம் அதெல்லாம் இருப்பதுன்னு பார்க்கிறோம். இதுல ஒரு கருத்து நாம் சொல்லணும். சைவம் என்பதனாலே எல்லாரும் கேட்கிறார்கள், சிவன் என்ற ஒரு சொல் சங்க இலக்கியத்திலும் கிடையாது, தொல்காப்பியத்திலும் கிடையாது, அது ஏன் என்று கேட்கிறார். இருக்கலாம், சிவன் என்ற சொல் பிற்காலத்தில் வந்திருக்கலாம். ஏன்னா திருமுறைகள்லாம் சிவன் என்றுதான் வருது. வடமொழியிலும் ஸ்ரீருத்ரம் போன்றவற்றை சிவன் என்று வருகிறது. எனவே காலத்தினாலே பின்னாலே அந்த சிவன் என்ற சொல் முழுமுதற் கடவுளுக்கு, எப்படி நாம கடவுள் கந்தடின்னு சொல்றோம் இல்லையா, அதே போல அந்த சொல்லை பின்னாலே உருவாக்கி இருக்கலாம். அதனால சங்க காலத்திலே அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்பது ஒரு கொள்கை. அந்த சிவன் என்ற சொல் பின்னாலே வந்திருக்கலாம். அது வடமொழி சொல் என்று சொல்லுகிறார்கள், தமிழ் சொல்றாங்க. அந்த அந்த கருத்து நமக்கு வேண்டாம். பொதுவாக சிவன் என்ற சொல் நமக்கு தொல்காப்பியத்திலும் கிடையாது, சங்க இலக்கியத்திலும் கிடையாது, ஏன் திருக்குறளையும் கிடையாது. திருக்குறளை சொல்ல போறது கிடையாது. திருக்குறளை இந்திரன்லாம் சொல்றார், திருமலாம் சொல்றார், பிரம்மன் எல்லாம் சொல்றார். ஆனால் சிவன் அவர் சொல்லலை. இருக்கட்டும், அது அவர் பொதுவாக சொல்றாரு, வைத்துக்கலாம். அதனால அது பின்னால வந்த சொல் என்று சொல்றது ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஏனென்றால் சிவனை பற்றி சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. திரிபுரம் எரித்திருக்கிறான், நஞ்சுள் இருக்கிறான். இந்த ரெண்டும் பெருமானுக்கு சொல்லுகின்ற பழைய வரலாறு. திரிபுரம் எரித்தல் அவருடைய ஆற்றலுக்கு சொல்றது, நஞ்சுள்ளதல் அவருடைய பெருங்கருணைக்கு சொல்றது. பெருமான் கருணை உடையவன், அதே சமயத்தில் ஆற்றல் உடையவன். அதனால் இந்த இரண்டும் சங்க இலக்கியத்தில் வருகின்றது. திரிபுரம் எரிக்கிற பொழுது நமக்கு நிறைய மேற்கோள் சொல்லலாம். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று ஒரு இடம் வருது. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். நஞ்சுண்டான் என்பதற்கு ஔவையார் பாட்டுல நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை, நீல மணிமிடரு, அப்புறம் கரைமிடற்று அண்ணல், இந்த இரண்டு செய்தியும் பழைய செய்திகள், சைவத்துல பழைய செய்திகள். இதை சங்க இலக்கியத்துல சிவபெருமானை வைத்து சொல்றாங்க. இது இறைவனை பற்றி சொல்றது. இன்னொன்று, அவனுக்கு அடையாளமா இருக்கின்ற முக்கண், முக்கண் செல்வன் என்று வருது. ஒரு அரசன் காரிகிழார் என்ற புலவர் பாடுறார். அது புறநானூற்று பாட்டு. உங்களுக்கு ஒன்னா அது மேற்கோள் ஒன்னா காட்டிடுறேன். புறநானூற்றுல 6வது செய்யுள், புறநானூற்றில் செய்யுள் 6. அதுல காரிகிழார் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியை பாடுறார். அதுல என்ன சொல்றார்? நீ நீ ஊர்வலம் போவாய், ஊர்வலம் செல்கிற பொழுது ஏதோ யானை மேலேயோ குதிரை மேலேயோ போவ, உனக்கு ஒரு வெண்கொற்ற குடை மேலே இருக்கும், உன்னை பிடிப்பதற்கு உன் தலைக்கு மேலே வெண்கொற்ற குடை இருக்கும்.
அது நீ ஊர்வலம் போகின்ற கோலம். அரசனே, அதாவது பல்யாக சாலை முதுகுடுமி பெருபடி அவரை பார்த்து பாடுறார் காரிகையார். அரசனே, நீ நகர்வலம் செல்லுகிற பொழுது இப்படி தலைக்கு மேலே வெண்கொற்ற கொடி பிடிச்சிட்டு போகலாம். ஆனால் நீ சுற்றி வருகின்ற பொழுது திருவீதியிலே சிவபெருமானுடைய கோயில் இருக்கிறது. சிவபெருமானுடைய கோயில் வந்தால் அங்கே உன் தலைக்கு மேல குடையை பிடிக்காது. அந்த எழுத்து குடையை இறக்கி விட்டு வணங்கி விட்டு போ. ஒரு அரசனுக்கு பாடுறார். குடையோடு போகாதப்பா, கோயில் வருகின்ற பொழுது இப்ப நாம கூட பாக்குறோம் இல்லையா, இறங்கி கும்பிட்டு போறோம் இல்லையா,